புதுச்சேரியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற அரசு பெண் ஊழியர் 2012ஆம் ஆண்டில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என தனியார் நிதி நிறுவனம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. விஜயலட்சுமி 2018ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவரது ஓய்வூதிய பணத்தை நிறுத்தி வைக்குமாறு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உத்தரவை மீறி விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய அனைத்து தொகைகளையும் மேம்பாட்டுக் கழகம் செலுத்தியுள்ளது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சென்ற ஊழியர்கள் விஜயலட்சுமி கடனாக வாங்கிய 13 லட்சம் ரூபாய் மற்றும் அங்குள்ள நாற்காலி, கணினி, மேஜை உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்தனர். சம்மன் வச்சிருக்கு 2013 ஒரு சம்மன் வந்து அந்த 2013 சம்மனை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. கோர்ட்டு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணும் டேபிள் சேர் என்னென்ன அரசு இது ஜப்தி பண்ணி எடுத்து வர சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்படி சார் கொஞ்சம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.